ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரிவன். நான் தான் உங்களோட வருண் சிஜு. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது உங்கள் சவுண்ட் பார்ட்டி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கிற ஒன் ஆஃப் த ஃபேமஸான ஒரு இன்ஸ்டியூஷன்ஸ். அந்த இன்ஸ்டியூஷன்ஸில் இருக்கக்கூடிய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் சொல்கிறது எதுன்னு பார்த்தாலும் தமிழில் பார்த்தாலும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. நேரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸோட ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எப்படி இருக்க போகுது, அதாவது நேரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்டான ஒரு ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த காலேஜை எப்படி சேர்றது, எந்த மாதிரி மார்க் இருந்தால் சேரலாம், ஸோ இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் எந்த மாதிரி கைண்ட் ஆஃப் நேச்சரில் இருக்காங்க, ஸோ இங்கே படிக்கலாமா வேணாமா, இவ்வளோ காசு கட்டி படிக்கிறோமே ஒர்த்தா அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள். ஹாஸ்டல் எப்படி இருக்குது, பசங்களுக்கு எப்படி ஹாஸ்டல் இருக்குது, பொண்ணுங்களுக்கு எப்படி ஹாஸ்டல் இருக்குது, எல்லாத்துக்குமே ஃபீஸ் எப்படி அலாட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய காலேஜஸை பற்றி நம்ம சேனலில் நம்ம ரிவ்யூஸ் போட்டிருக்கோம். எந்த காலேஜுக்கு, கோயம்புத்தூரில் இருக்கிற எந்த காலேஜுக்கு அட்மிஷன் வேணும்னாலும் கீழே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களோட அட்மிஷன் பண்ணி கொடுக்கலாம், எந்த விதமான எக்ஸ்ட்ரா ஃபீஸும் இல்லாமல். ஸோ ரொம்ப வளவலன்னு பேசாமல் டக்குன்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பார்ட்டி பண்ணலாமா? ஓகே, நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நேரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸில் இருக்கக்கூடிய நேரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜை பற்றின டீட்டெயில்டான ரிவ்யூவாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லொக்கேஷன்லேருந்து வந்துடலாம், சரிங்களா? அதாவது இந்த நேரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுமே சரி, இன்ஜினியரிங்குமே சரி, வேறு இடத்துல இல்லை, ரெண்டுமே பக்கத்து இடத்துல தான் இருக்குது. ஒரே கேம்பஸ்குள்ளே தான் இருக்குது நேருவை பொறுத்தளவில். ஸோ இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, ஏன்னா ஆர்ட்ஸும் இன்ஜினியரிங் பக்கத்தில் ரெண்டு காலேஜும் ஒரு இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம கோயம்புத்தூரில் இருந்து பாலக்காடு போகக்கூடிய ஹைவே, ஓகேவா? அந்த ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா திருமலையம் பாளையம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா டிஎம் பாளையம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த நேரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜும் லொக்கேட் ஆகிருக்கு. அதே மாதிரி இன்ஜினியரிங் காலேஜுமே அங்கே தான் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இன்ஜினியரிங்கில் 2 கேம்பஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஹைவேஸ்ன்னு சொல்கிறேன், ஒரு 4 வேஸில் ஏதோ ஒரு அவுட்டரில் இருக்க போகுது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து குனியாமுத்தூரை தாண்டி கொஞ்சம் வெளியில் போகிறப்பே ஹைவேஸை தொட்ட உடனே, அதாவது வந்து பாலக்காடு ஹைவேஸை தொட்ட உடனே உங்களுக்கு வந்து லெஃப்ட்டில் திருமலையம் பாளையம் அப்படிங்கிற ஒரு இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இந்த நேரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம சேனலே போட்டிருக்கோம் நேரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸை பற்றி. ஸோ இவங்க வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு இன்ஸ்டியூஷனுங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் கேரளாவில் ரொம்ப பெரிய இன்ஸ்டியூஷன்ஸாக இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 27 காலேஜுக்கும் மேலே கேரளாவில் வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு 12க்கும் மேற்பட்ட காலேஜஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட இவங்களோட ஏரோநாட்டிக்கல் காலேஜில் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 18th செஞ்சுரியில், அதாவது வந்து 80s வச்சுருக்காங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? 1847 ஆர் 1867 சம்திங்கில் வந்து இந்த ஏரோநாட்டிக்கல் காலேஜ் அப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப ஒரு பழைய ரெப்புடேட்டடான ஒரு இன்ஸ்டியூஷன் தான் நேரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ். ஸோ இங்கே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு கேம்பஸுக்கு, ரொம்ப ஒரு க்ரீனிஷான ஒரு கேம்பஸ்ன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 20 ஏக்கருக்கு மேலே அமையப்பட்ட ஒரு கேம்பஸ்ஸு. ஸோ இந்த நேரு காலேஜில் வந்து நம்ம ஸ்பெஷலாக சொல்ல போனால் மற்ற காலேஜுக்கும் இந்த காலேஜுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ நீங்கள் கோயம்புத்தூருக்குள்ளே மலையாளிஸ் இருப்பாங்க, இந்த கேரளா கல்ச்சருங்கிறது வந்து இருக்கும், பட் லைட்டாக சாயலாக தான் இருக்கும். என்ன சொல்கிறது, ஒரு 20% 10% அந்த மாதிரி தான் சாயல் மாதிரி லைட்டாக உங்களை வந்து தொட்டுட்டு போகும். ஆனால் நீங்கள் நேரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனில் ஆர்ட்ஸ்னாலும் சரி, இன்ஜினியரிங்னாலும் சரி, எந்த கோர்ஸ் எடுத்து நீங்கள் நேரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனில் படிச்சிங்கனாலுமே பாதிக்கு பாதி மலையாளம் கல்ச்சர் இருக்கும். ஏன்னா இங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மலையாளிஸ், கேரளாலேருந்து வந்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. எந்த அளவுக்கு தமிழ் பீப்புள் படிக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக ஒரு 50% ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலையாள ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால மலையாள கல்ச்சரை நீங்கள் நிறையா கற்றுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் மலையாளம் தெரியாமல் போனால் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி கொஞ்சம் மலையாளம் கூட நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த ஓணம் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா இந்த நேரு குரூப்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களே வந்து அவங்க மெயினாக ஆரிஜினே பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜஸ் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா கேரளாவில் தான். ஸோ அவங்க ஓனரே பார்த்தீங்கன்னா கேரளா சம்மந்தப்பட்டவர் தான். ஸோ எல்லாமே வந்து கேரளா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மலையாள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் படிப்பாங்க தமிழை விட. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கல்ச்சரில் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நேரு சூஸ் பண்ணலாம். நான் சொல்கிற போகிற மாதிரி இந்த நேரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ் நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலுமே ஒரு கோயம்புத்தூரில் ஒன் ஆஃப் த டாப் காலேஜ். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ரெப்புடேஷனான ஒரு ஃபேமஸான ஒரு காலேஜ்னு சொல்லலாம். நிறைய கல்ச்சுரல்ஸும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த காலேஜில் நம்ம ஸ்பெஷலாக இன்னொரு விஷயம் பார்க்கக்கூடியது என்னென்னா ஃபீஸுங்க. ஸோ ஃபீஸ் வந்து மற்ற காலேஜை கம்பேர் பண்ணுறப்போ இங்கே வந்து ஓரளவுக்கு ஓகேவா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து 25,000 ஆரம்பித்து ஒரு 35,000 to 40,000 நிறைய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ் கொண்டு வந்துடுறாங்க.
இந்த ஏரோநாட்டிக்கல் சயின்ஸு, ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி நீங்கள் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு 50K கிட்ட வருது. மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40,000 செமஸ்டருக்குள்ளேயே அந்த ரேஞ்சிலே உங்களுக்கு ஃபீஸ் எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஸோ ஏகப்பட்ட கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கட்டும், ஐடி இந்த மாதிரி சாஃப்ட்வேர் சம்மந்தமாக இருக்கட்டும், இல்லை அக்கௌண்ட்ஸ் சம்மந்தமாக பிகாம் பிஏ இல்லை ஏசிசிஏ, அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அக்கௌண்ட் சம்மந்தமாக இருக்கட்டும். அப்புறம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக சொல்ல போனோம்னா நேரு குரூப்ஸை ஏன் தேடி வருவாங்க, இந்த ஏரோநாட்டிக்கல் காலேஜுக்காக தான் தேடி வருவாங்க. சொன்ன மாதிரி ஏரோநாட்டிக்கல் ரொம்ப ரொம்ப வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷமாக நடத்திட்டு இருக்காங்க காலேஜ். ஏன்னா சொன்னால 18th செஞ்சுரியிலேருந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஒரு பழமை வாய்ந்த ஒரு ரெப்புடேஷனான ஒரு காலேஜ். ஸோ ஏரோநாட்டிக்கல் தான் ரொம்ப தேடி வருவாங்க. ஆர்ட்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா பிபிஏல ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட், அதாவது ஏவியேஷன் சொல்லுவாங்க, பிபிஏல ஏவியேஷன், அடுத்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் அண்ட் ஏர்லைன்ஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு 2 கோர்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த காலேஜ்லையுமே கிடையாது கோயம்புத்தூரில் பெரிய அளவில். இந்த நேரு காலேஜில் மட்டும்தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பிபிஏல கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி எம்பிஏல ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்டு, சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு சில முக்கியமான கோர்ஸுமே பார்த்தீங்கன்னா இங்கே தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏர்போர்ட்டில் வேலை வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இந்த கோர்ஸை கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா இவங்க வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, இந்த ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப ஒரு ஃபோக்கஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலேஜ். பிளேஸ்மெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய நிறுவனங்களோட, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய ஏரோப்ளைன் கம்பெனிஸோட, இண்டிகோ, ஜெட் ஏர்வேஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிஸோட டேரக்ட் டைப் வச்சுருக்காங்க. ஸோ பிளேஸ்மெண்ட்ஸுக்கு வருவாங்க. நீங்கள் ஒருவேளை ஏர்போர்ட்டில் இல்லைன்னா ஏரோப்ளைனில் நான் வேலை பார்க்கணும் அப்படின்னா நேரு இஸ் த பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இங்கே வந்து உங்களுக்கு ஃபீஸ் கம்மி தான். ஸோ வந்து மார்க்குமே வந்து பெரிய அளவில் தேவையில்லைங்க. நீங்கள் நல்ல இன்ஜினியரிங்கை பொறுத்தளவு நல்ல கட் ஆஃப் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் கிடைக்கும். கட் ஆஃபுமே பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு கட் ஆஃப் இருந்தால் போதும். இல்லை ஆர்ட்ஸ் சயின்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாத்துலேயுமே ஜஸ்ட் பாஸ் ஆயிருந்தாலுமே நான் சொன்ன ஃபீஸ் தான் வரும். எக்ஸ்ட்ரா ஃபீஸில் எதுவுமே வராது. டொனேஷன்ஸ் எதுவுமே இப்போதைக்கு இல்லை. நீங்கள் வந்து கோர்ஸ் தேடி வர்ற கோர்ஸில் வந்து சீட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு 5 சீட்ஸ் 6 சீட்ஸ் தான் இருக்குன்னா உங்களுக்கு டொனேஷன்ஸ் இருக்கும். மற்றபடி உங்களுக்கு வந்து டொனேஷன்ஸ் எதுவுமே இருக்காது. எல்லாத்தையுமே ஜஸ்ட் பாஸ் ஆயிருந்தாலும் ஓகே, இந்த காலேஜில் நீங்கள் அட்மிஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு அட்மிஷன் கைடன்ஸ் இல்லை அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும், எப்படி அட்மிஷன் போடுறது அப்படின்னா நீங்கள் கீழே தர நம்பருக்கு எப்போனாலும் கால் ஆர் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப பெரிய கேம்பஸ்ஸு. ஏரோநாட்டிக்கல் தனியாக காலேஜ் வச்சுருக்காங்க. இன்ஜினியரிங்க்கு 2 கேம்பஸ் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா நேரு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு 2 வச்சிருக்காங்க. அப்புறம் நேரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், இது எல்லாமே 3-4 காலேஜ் இருக்குது சொல்ல போனால் இது ஒரே இடத்துக்கு தள்ளியே. ஸோ உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குங்க. பேக்லாக் அரியர்ஸ் மட்டும் வைக்கக்கூடாது. இன்கேஸ் நீங்கள் பேக்லாக் அரியர்ஸ் வச்சுருந்தாலுமே கடைசி செமஸ்டருக்குள்ளே, அதாவது பார்த்தீங்கன்னா கடைசி செமஸ்டருக்கு முந்தின செமஸ்டர் 5th செமஸ்டருக்குள்ளே நீங்கள் எல்லா பேக்லாக் அரியர்ஸுமே, அதாவது கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு வந்து 5th and 6th செமஸ்டரில் தான் உங்களுக்கு டிரைவ் பிளேஸ்மெண்ட்ஸுக்கு வருவாங்க. உங்களை ரெக்ரூட் பண்ணுறதுக்கு, வேலைக்கு எடுத்துக்கிறதுக்கு. அவங்க வர்றதுக்குள்ளேயுமே நீங்கள் எல்லா பேக்லாக் அரியர்ஸுமே கிளியர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இன்கேஸ் அவங்க வர்றப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் அரியர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா ஒரு சில கம்பெனிஸ் எடுத்துப்பாங்க, ஒரு சில கம்பெனிஸ் எடுத்துக்க மாட்டாங்க. இல்லை நான் முடிக்கிறப்பே அரியரோட தான் முடிக்கிறேன் கடைசி சம்பவமே அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்காது. ஒரு சந்தேகமாக தான், ஒரு கேள்விக்குறியாக இடத்துல இருக்குது. ஸோ நீங்கள் பிளேஸ்மெண்ட்ஸ் வேணும்னா அதுக்காக நீங்கள் வந்து பேக்லாக் அரியர் பெரிய லெவல் பர்சன்டேஜ் கூட தேவையில்லைங்க. பேக்லாக் அரியர்ஸ் இல்லாமல் அப்புறம் அது வந்து ஒரு டீசெண்டான கம்யூனிகேஷன் ஸ்கில்லை மட்டும் வளர்த்துருந்தீங்கன்னா 100% பிளேஸ்மெண்ட்ஸ் நேரில் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு டீசெண்டான அதுமாதிரி சேலரி பேக்குமே பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 4 lakh per annumல ஆரம்பிச்சு அதிகபட்சமாக உங்களுக்கு வந்து 35 lakh per annum ஆர்ட்ஸில் கொடுக்குறாங்க. உண்மையிலே ஒரு குட் நம்பர் தான். வருஷத்துக்கு அப்படின்னா நீங்கள் 25,000 ஆரம்பித்து அரௌண்டு ஒரு 3 லட்சம் 4 லட்சம் சம்பாதிக்கிற அளவுக்கு கூட நீங்கள் மாதம் அந்தளவுக்கு சம்பாதிக்கிறது கூட உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ ஒரு மிக்ஸ்டான ஒரு கல்ச்சர் இருக்கக்கூடிய கேம்பஸ். மலையாள ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. நல்லா ஒரு என்ன சொல்கிறது, எப்பயுமே படிக்கிற காலேஜோட கேம்பஸ் அந்த வைப்பை தவிர்த்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு கேம்பஸ், ஒரு வைப் எனக்கு வேணும், ஒரு வித்தியாசமான ஒரு காலேஜ் லைஃப் வேணும்னா நீங்கள் தாராளமாக நேரு சூஸ் பண்ணலாம். ஏன்னா அதளவுக்கு மலையாளி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்ககிட்ட இருந்து நீங்கள் அவங்களோட கல்ச்சர், அவங்களோட லாங்குவேஜ் நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ ஒரு ஃபன்னாக ஒரு ஜாலியாகவே போங்க. உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, கல்ச்சுரல்ஸ் இருக்குது. ஸோ அடுத்து நிறைய விஷயம் சொல்லிட்டு வர்றப்போ முக்கியமான விஷயம் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே சொல்கிறீங்க. பிளேஸ்மெண்ட் சூப்பராக இருக்குங்க. பிளேஸ்மெண்ட்ஸ் டாப் காலேஜ். ஏன்னா ஒரு எப்பயுமே ஒரு 250 கம்பெனிஸ் இயருக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏர்போர்ட் அண்ட் ஏர்லைன்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு எம்பிஏலையும் சரி பிபிஏலையும் சரி உங்களுக்கு வந்து நிறையா பெரிய பெரிய ஏரோப்ளைன் நிறுவனங்களோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரக்ட் டைப் வச்சுருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு வந்து நிறைய கம்பெனிஸ் வருவாங்க. உங்களுக்கு ஏரோப்ளைனில் வேலை வைக்கணும்னா 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இங்கே தான் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயம் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து சொல்ல போகலாம். ஏன்னா 250 கம்பெனிஸ் இயர்லி வந்துகிட்டு இருக்காங்க. கம்மிங் டு ஸ்டாஃப்ஸ். ஓகே ப்ரோ, ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க சொல்லிட்டீங்க, பிளேஸ்மெண்ட்ஸு ஃபீஸ் எல்லாமே சொல்லிட்டீங்க. ஸ்டாஃப்ஸ் இங்கே வேலை பார்க்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாஃப்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ் ஸ்டாஃப்ஸ் மட்டுமே இருக்க மாட்டாங்க.
உங்களுக்கு மலையாளத்துலேருந்து கேரளா ஆரிஜினேட்லேருந்து வரக்கூடிய ஸ்டாஃப்ஸும் வருவாங்க, மலையாளி ஸ்டாஃப்ஸும் வருவாங்க, தமிழ் நம்ம ஸ்டாஃப்ஸுமே வருவாங்க. ஸோ அவங்களுக்கு 2 பேர்த்துக்குமே தமிழும் தெரியும், இங்கிலீஷும் தெரியும், மலையாளமும் தெரியும். அதனால் நீங்கள் சொல்லித்தரதை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட்டுக்க வேணாம். ஸோ அதனால் உங்களுக்கு யார் கூட அட்டாச் ஆக தோணும் அவங்கக்கிட்ட உங்கள்கிட்ட அப்பார்ட் ஃப்ரம் த ஸ்டடீஸை விட்டுருங்க. நீங்கள் உங்களோட பர்சனல் லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயம் வித்தியாசமாக நீங்கள் பண்ணுறீங்க, அதுக்கு உங்கள் சப்போர்ட் வேணும்னா நீங்கள் தாராளமாக அவங்கள்ட்ட போய் உங்கள் சப்போர்ட் கேட்கலாம். காலேஜ் மேனேஜ்மெண்ட் கூட உங்களுக்கு அந்த சப்போர்ட்டை பண்ணி தருவாங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸை எந்த வகையிலலாம் க்ரோ பண்ண முடியும், எந்த வகையிலாம் அவங்களை அச்சீவ் பண்ண வைக்க முடியும், எந்த அளவில் அவங்களை ப்ரமோட் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நேரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஸ்டாஃப்ஸும் நினைப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு எக்ஸஸாக, அதாவது வந்து நீங்கள் இந்த டிகிரியை தவிர்த்துட்டு எக்ஸஸாக உங்களுக்கு ஏதாவது டேலண்ட் இருக்குது, இல்லை ஏதாவது வித்தியாசமான ஸ்டடீஸ் பண்ணுறீங்க, எக்ஸ்ட்ரா கோர்ஸ் கற்றுக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு எந்த இன்ஸ்டியூஷன் பண்ணுறது, எப்படி பண்ணுறது, எந்த எக்ஸாம்ஸ் எழுதுறது, கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணுறீங்க, அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் அந்த ஸ்டாஃப்ஸ் நீங்கள் அணுகலாம், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தருவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் சப்போர்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை எப்படி டெவலப் பண்ணுறது, அதில் எப்படி உங்களை க்ரோ பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கும் எதில் நீங்கள் சிறந்து விளங்குறீங்களோ அதில் உங்களை டெவலப் பண்ணி கொண்டு வரதுக்கும் அங்கே சப்போர்ட் பண்ணி தருவாங்க. எல்லாமே ஃப்ரெண்ட்லி கைண்ட் நேச்சர் தாங்க, யாரும் ரொம்ப ரூடாலாம் இருக்க மாட்டாங்க. இன்கேஸ் ஏதாவது திட்டினாலுமே அடுத்த செகண்ட் விட்டுருவாங்க, அந்த மாதிரி ஸ்டாஃப்ஸ் தான். ஸோ அதனால் நீங்கள் எதுவும் worry பண்ணிக்க தேவையில்லை. ஸோ உங்களுக்கு யார் ரொம்ப க்ளோஸாக இருக்கணும் அவங்க கூட நீங்கள் ரொம்ப க்ளோஸாக இருந்துக்கோங்க, உங்களுக்கு நிறையா சப்போர்ட்ஸ் பண்ணி தருவாங்க. இந்த சப்போர்ட்ஸ் வந்து நீங்கள் படிக்கிறப்ப மட்டும் கிடையாது, நீங்கள் படித்து முடிச்சு போனதுக்கப்புறமே அந்த காலேஜில் படித்த ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு நிலைமையில் எந்த நிலைமையில் இருக்காங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு இதுக்கு மேலே படிச்சுட்டு போன அலுமினிஸோட ரெஃபரன்ஸ், அவங்களோட காண்டாக்ட், அவங்க வேலை பார்க்கக்கூடிய கம்பெனிஸில் தரக்கூடிய காண்டாக்ட், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் மூலமாக நீங்கள் த்ரூ அவுட் த லைஃப் உங்களுக்கு வந்து காலேஜ் வந்து சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். ஸோ கம்மிங் டு ஹாஸ்டல்ஸ், போத் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஹாஸ்டல்ஸ் வச்சுருக்காங்க. இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் எல்லாமே ஒரே கேம்பஸ் தான், ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு காலேஜுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு ஹாஸ்டல்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து இந்த ஏர்போர்ட் அண்ட் ஏர்லைன்ஸ் மேனேஜ்மெண்ட், இல்லைனா எம்பிஏல ஏர்போர்ட் அண்ட் ஏர்லைன்ஸ் மேனேஜ்மெண்ட், இல்லை ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி ஏர்போர்ட் அண்ட் ஏரோப்ளைன் சம்மந்தமாக நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏரோநாட்டிக்கல் காலேஜுக்குள்ளே தான் வரும். அந்த ஏரோநாட்டிக்கல் காலேஜ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குனியாமுத்தூர், அதாவது கொஞ்சம் நான் 4 waysலாம் போகவே தேவையில்லை, கொஞ்சம் முன்னாடியே இருக்கும். குனியாமுத்தூரில் வந்து உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்கு நேரு ஏரோநாட்டிக்கல் காலேஜ், அங்கே தான் வரும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்ஸாக இருந்தாலுமே. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாய்ஸுக்கு மட்டுமே காலேஜுக்குள்ளே ஹாஸ்டல் இருக்குது, எங்கள் ஏரோநாட்டிக்கல் காலேஜுக்குள்ளே. ஸோ நீங்கள் ஏர்போர்ட் அண்ட் ஏர்லைன்ஸ் ஆர்ட்ஸில் எடுத்திருந்தாலுமே உங்களுக்கு அங்கேயே கிடச்சிரும். இல்லை நீங்கள் பொண்ணுன்னா நீங்கள் வந்து டெய்லி வந்து போயிட்டு வர்ற மாதிரி தாங்க இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறதுனா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கேம்பஸ்க்குள்ளே, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த டிஎம் பாளையம் திருமலையம் சொன்னேன் தெரியுமா, அந்த கேம்பஸுக்கு நீங்கள் போயிட்டு வர்ற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? போயிட்டு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு எதுவும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ண தேவையில்லை, உங்கள் காலேஜ் ஹாஸ்டல் ஃபீஸே இன்க்ளூட் தான். உங்கள் காலேஜ் வேனே பார்த்தீங்கன்னா காலையில் கூட்டிகிட்டு வந்து ஈவினிங் விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரியும் உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. எதனால உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் இப்படி வச்சுருக்காங்கன்னா, உங்களுக்கு இங்கே குவாலிட்டி ஆஃப் அந்த ரூம்ஸ் அண்ட் அந்த ஃபுட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது மற்ற காலேஜை கம்பேர் பண்ணுறப்பல. ஸோ உங்களுக்கு நான்வெஜ் இருக்குது. கேரளா மலையாளி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக, நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலாம் அவங்க சாப்பிட மாட்டாங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க சாப்பிட்ற ரைஸே பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ் கலர் இருக்கும், அந்த ரைஸ் பேர் எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி ரைஸ் சாப்பிடுவாங்க. நிறைய விஷயங்கள் மாற்றி நம்மள மாதிரி சாப்பிட மாட்டாங்க. ஆப்பம், இடியாப்பம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், புட்டு, அந்த மாதிரிலாம் சாப்பிடுவாங்க நிறைய விஷயங்கள். ஸோ அந்த மாதிரியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலேஜ் கேம்பஸ்க்குள்ளேயே உங்களுக்கு வந்து நிறைய ஒரு மிக்ஸ்டான ஃபுட்டுங்க. தமிழ் பீப்புள் சாப்பிடக்கூடிய விஷயங்களும் இருக்கும், மலையாளி ஸ்டூடெண்ட்ஸ் சாப்பிடக்கூடிய விஷயங்களும் அந்த ஹாஸ்டல் மெஸ்ஸில் இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய விஷயங்கள் கலந்து எடுத்து சாப்பிடலாம், எதுக்குமே லிமிடேஷன்ஸ் கிடையாது, எவ்வளோ நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதனால தான் கொஞ்சம் ஹாஸ்டல் வந்து கொஞ்சம் ஹையராக இருக்கிற மாதிரி இங்கே ஃபீல் ஆகுது. பட் ரூம்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குங்க, அவ்வளோ நீட்டாக. என்ன சொல்கிறது, நம்ம எப்படி ஒரு ஹோட்டலுக்குள்ளே போவோம், நீங்கள் ஒரு வெளியூருக்கு வந்துட்டு ஒரு ஹோட்டல், ஒரு ஹை ரேட்டடான ஒரு ஹோட்டலில் நீங்கள் ரூம் புக் பண்ணினா எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு ஒரு டீசெண்டான ரூம்ஸ், வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுமே நல்ல டீசெண்டான ஃபேமிலி, எல்லாமே நல்ல ஒரு டீசெண்டான எஜுகேஷன்லேருந்து வர்றாங்க. ஸோ நல்ல ஒரு எஜுகேஷன் இருக்குது, நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது. ஸோ நேரு காலேஜை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். நிறைய கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, பிஏ இங்கிலீஷ், பிஏ தமிழ்னு நிறைய விஷயங்கள் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு நிறைய ஸ்காலர்ஷிப்ஸும் கொடுக்குறாங்க. அந்த நீங்கள் இன்கேஸ் ஸ்காலர்ஷிப்ஸோட அட்மிஷன்ஸ் போடணும், எந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது, எப்படி அட்மிஷன் போடுறது, கோர்ஸ் டீட்டெயில்ஸு, ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியணும் அப்படின்னா, எப்படி அட்மிஷன் போடுறது, அட்மிஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வேணும்னா கீழே தெரிய நம்பருக்கு நீங்கள் எப்போனாலும் காண்டாக்ட் பண்ணுங்க, அவங்க சப்போர்ட் பண்ணி தருவாங்க. ஸோ நேரு குரூப் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸஸ் சொல்லலாம், கோயம்புத்தூருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சிட்டி. இன்னொன்று வந்து நீங்கள் கிளைமேட் அதை பற்றியுமே, நீங்கள் வெளியூர்லேருந்து வரீங்க, உதாரணத்துக்கு நம்ம திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கடலூர், ராமநாதபுரம், மதுரை, தேனி இங்கிட்டு இருந்தால் நீங்கள் வரீங்கன்னா நீங்கள் கிளைமேட்டை பற்றி தான் யோசிக்க தேவையில்லை. கோயம்புத்தூர் கிளைமேட் உண்மையிலே நல்லா தான் இருக்கும், கொஞ்சம் கூலிங்காக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஈஸியாக அடாப்ட் ஆகிக்கலாம். ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. நிறைய பேர் ஏசி ரூம் இருக்கா, ஏசி வேணுமான்னு எப்படி, என்னை பொறுத்தளவில் கோயம்புத்தூர் வந்தாலும் நீங்கள் ஏசி தேவைப்படாது, இன்கேஸ் வேணுனாலும் உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்குது காலேஜ் ஹாஸ்டல்ஸில். ஸோ நிறைய விஷயம் சொல்லிட்டு போகலாங்க. ஸோ
நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் வருவாங்க இந்த காலேஜுக்கு. நிறைய அவங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் படிச்சுக்கிறதுக்கு போய் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு வந்து அங்கேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கிட்டு வரலாம் சர்டிஃபிகேட்டோட. ஸோ இன்டர்ன்ஷிப் நிறைய ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதை யூஸ் பண்ணது அவங்களோட கையில் தான் இருக்குது. ஸோ 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குங்க சொல்லப்போனால். பேக்லாக் அரியர்ஸ் மட்டும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த நேரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜை பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். நிறைய காலேஜை பற்றி நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள். கோயம்புத்தூரில் எந்த காலேஜில் அட்மிஷன் வேணாலும் நீங்கள் நம்ம நம்பர் காண்டாக்ட் பண்ணலாம். நேரு இன்ஜினியரிங் காலேஜை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம சேனல்லேயே நிறைய வீடியோஸ் இருக்குது. ஏர்நாடுகள் காலேஜை பற்றி நம்ம சேனல்லேயே நம்ம நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். சரிங்களா? நிறையா வீடியோஸோட திருப்பி நான் வரேன். வேறு காலேஜஸோட நான் வேறு வீடியோஸோட நான் வந்து பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சி பை அண்ட் டேக் கேர். இன்னொரு வீடியோவில் கூடிய சீக்கிரம் வந்து சந்திக்கிறேன்.